திரு நாகராஜ், காந்தியார் மீது என்ன சிக்கல், என்ன கோபம்? அவர் மீது தொடர்ச்சியாக கோபம் இருக்கிறதா அது வெளிப்படுத்துது. எதிர்கட்சிகளாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவர் பெயரை மாற்றுவதில் ஏன் மாற்ற வேண்டிய தேவை வந்திருக்குன்னு பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். காந்தியாரை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் குறிப்பா எங்களுடைய இன்றைய மத்திய அரசு போல யாரும் போற்றி இருக்க முடியாது, பாராட்டி இருக்க முடியாது. தூய்மை இந்தியா திட்டத்தினுடைய இந்த வடிவமே அவருடைய அடையாளம் தான். அந்த அளவுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுத்து காந்திஜியை கிராம கிராமமாக கொண்டு சென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த மகாத்மா காந்தியின் பெயரால் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் முழுமையாக தமிழ்நாட்டிலே ஊழலுக்கு, முறைகேட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றித்தான் எனக்கு அதிகம் கவலைப்படுகிறது. அதையும் பேசலாம். முறைகேடுகள் இருக்குன்னா முறைகேடுகளை சரி செய்யணும், அது கட்டாயம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கு மகாத்மா பேரை மாத்திட்டா முறைகேடுகள் சரியாயிடுமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, அது நீங்க மாற்றங்கள் சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக இருக்கலாம். இன்னைக்கு அவங்க பேரை மாற்றி இது BPGRAMG ஆக்ட் 2025 மாற்றிருக்கிறாங்க. இதற்கான காரணங்கள் பல்வேறு டெக்னிக்கல் ரீசன் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும், விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அப்படிங்கறத நீங்க சுருக்கமா இப்ப விபிஜி ராம்ஜி அப்படின்னு சுருக்கமா அந்த திட்டத்தை சொல்றாங்க. அவர் இது மொழி வல்லாதிக்கம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன். இது திரும்ப திரும்ப திமுக பொறுத்த வரைக்கும் மொழி இனம் இது அவங்களுக்கு புதிய ஒரு கருத்து அல்ல. அவங்க சொல்றது எப்பவுமே திரும்ப இதுதான் வருவாங்க. பட் உள்ளுக்குள்ள சரக்க பார்க்கணும், என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்ப புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்தோம், மிகப்பெரிய மாற்றம், மிக அருமையான மாற்றங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். யாருடைய ஹிந்தியில் இருக்கு ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் முக்கியம். மக்களுக்கு எப்படி எளிமையாக சென்று சேர்கிறது அப்படிங்கறதா முக்கியம். திட்டத்தின் பயன் எப்படி மக்களை சென்று சேர்கிறது எளிமையா போதும். அந்த பேர் நவோதய பள்ளிகளே ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளியில் இருக்கிறது. 80% 90% இலவச கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க 6 வாரத்துல இடம் பாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி இன்னும் பல சொல்ல முடியும். ஆனா இந்த திட்டத்துல மிக முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா 100 நாள் 125 நாள் போயிட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த அறுவடை காலங்கள் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு எந்த விவசாயியை போய் நீங்க கேட்டாலும், என்னால விவசாயம் செய்யவே முடியலைங்க, வேலைக்கு ஆள் இல்லைங்க, வேலை செய்ய முடியல, விவசாயம் பயிர் விளைவிக்க முடியல, ஆடு மாடு மேய்க்கலாம் நினைச்சா கூட இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒன்றுமே இல்லாத குளங்குட்டை பகுதிக்கு ஆளை விட்டு மாடு மேய்கிற புள்ளையெல்லாம் வெட்டி எடுத்து மாட்டுக்குமே புல் எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு பதில எந்த விவசாயிகிட்ட போனாலும் நீங்க கேட்க முடியும். சரி, இன்னும் சில சமூக வலைதளங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நொண்டி அடிச்சு விளையாடுறது, குதிரை விளையாடுறது, ஓடி விளையாடுறது, இதெல்லாம் ஏதோ 2 மணி நேரம் வராங்க, கணக்கு காமிக்கிறாங்க, பணம் அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்படுகிறது. அதுல சில பகுதி பணம் அந்த நிர்வாகி, குறிப்பா திமுக நிர்வாகி கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு மிக முக்கிய. தமிழ்நாட்டுல இந்த குற்றச்சாட்டை திமுக வைக்கிறீங்க, மற்ற மாநிலங்கள்ல எல்லா மாநிலத்திலும் இருக்கலாம் சார். இது அங்க போய் எப்படி சார் திமுக வர முடியும்? அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அப்ப அது போகுதுன்னு வருமா? அப்போ எந்த பகுதியில யாராக இருந்தாலும், அது பாஜகவா இருக்கட்டும் அல்லது வேற டிடிபியா இருக்கும், எந்த கட்சியா இருக்கட்டும், ஆம் ஆத்மியா இருக்கட்டும், ஊழல் இந்த விஷயத்தில் நடக்கக்கூடாது. மக்களுக்கு பணம் போய் சேரணும், அந்த கூலி தொழிலாளிக்கு பணம் போய் சேரணும். அதான் பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி நேரடியா வங்கி கணக்குல போய் பணம் சேரணும். மேப்பிங் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு காலத்துல நெல் விளைகிற அறுவடை காலம் இருக்கும். அந்த சமயத்தில் 100 நாள் விளைகள் திட்டம் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும்? விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும். பிரச்சனையா தான். ஏன் விவசாயம் மலிந்து விட்டது? ஏன் விளைபொருளுடைய விலை உயர்ந்து விட்டது? நீர்நிலைகளை சரி செய்யறதுல ஆரம்பிச்சு பல பணிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. 100 நாள் வேலை திட்டங்கிறது இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து தானே. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் விவசாயத்துக்கு கொடுக்கப்படலைங்கிறது தான் பிரச்சனையே. சரி, என்ன பண்றாங்க? திமுக இங்க வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துறாங்க. தனக்கு வேண்டிய ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அவங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுக்கும். நீங்க தயவு செய்து அந்த பட்டியல் தர முடியும். இறந்தவங்க பேர்களுக்கெல்லாம் பணம் போய் சேருது. கோயம்புத்தூர்ல ஒரு கோடீஸ்வரருங்க, அவரோட வங்கி கணக்குக்கு பணம் மாற்றப்பட்டு அங்கிருந்து பணம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது.
இன்னும் பல பகுதிகள் சுல்தான்பேட்டை போன்ற பகுதிகளில், உடுமலைப்பேட்டை பகுதிகள் இல்லாம மிகப்பெரிய முறையீடு நடக்கப்பட்டு அந்த பணம் திரும்ப பெறப்பட்டது. நீ உண்மை ஒரு மிகப்பெரிய நான் சொல்ற பாருங்க, 3 மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி மொத்தத்தை கூட்டினால் தமிழகத்துக்கு 44,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த 3 ஆண்டுகள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஹரியானாவாகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா மொத்த தொகையாக தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. சரி. ஆனா என்ன பிரச்சனை? உதாரணத்துக்கு ஐ பெரியசாமி அவங்க இருக்காங்க நம்முடைய திண்டுக்கல்ல, ஒரு தொகுதிக்கு மட்டும் வாக்கு வங்கியை குறிவைத்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு அந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. பெயரளவுல எலெக்ஷன் வந்தாச்சுன்னு வச்சுக்கீங்களேன், எந்த வகையிலும் விவசாயிக்கும் பலன் இல்ல, அந்த ஏழை எளிய மக்களுக்கு முழுசா போய் சேர்றது இல்ல. பாதி பணம் திமுக நிர்வாகிகளுக்கு போகுது, சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு போயிருது. இத்திட்டம் முழுமையாக முறைகேடாக நடக்கின்ற காரணத்தால லேட்டஸ்டா என்னென்னலாம் ஏஐ அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியுமோ, மேப்பிங்ல இருந்து, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல திராட்சை விளைகிறது, ஒரு இடத்துல வந்து கரும்பு விளைகிறது, அந்த பகுதியில் இதை அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது மேல கூகுள் மூலமாக கம்ப்ளீட்டா ஏரியாவை எல்லாம் கணக்கெடுத்து இது எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் சிஸ்டமா ஒரு அட்வான்ஸ்டா சரியான தேவையான மக்களுக்கு போய் சேரும் வகையில, பயனுள்ள வகையில இந்த திட்டத்தை மாற்றி அமைத்திருக்காங்க. பேரை பார்க்காதீர்கள். சரி, 2 விதமா பார்ப்போம். இல்ல, நீங்க சொல்றதை 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு, நீங்க சொல்ற முறைகேடுகள் நடக்கிறது, அதை சரி செய்யணும், அதுக்காக இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்துறோம், சரி, அது சரியா இருக்கும், அதை சரி செய்யணும். எங்கேயாவது லூப் ஹோல் இருக்குன்னா அதெல்லாம் சரி செய்யணும், லீக்கேஜஸ் சரி செய்யணும், மாற்று கருத்தே இல்லை. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, திமுக அரசாங்கம் தான் இருக்குங்கிறதுலாம் உங்க அரசியல் பார்வை. அது கூட நான் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டோம். ஏன் கேள்வி, இப்போ இந்த திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கும் முறைகேடுகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் மாற்றம் கொண்டு வருவதற்கும் இந்த முறைகேடுகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு முறைகேடுகள் தான் காரணம், அது திமுக பண்ணுறதுக்காக தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாற்றத்தை கொண்டு வரீங்களா? இந்த கேள்விகளுக்கான சரியான ஒரு பதில் வேண்டுமா இருக்கு இல்லையா திரு நாகராஜ்? எந்த பெயரை எதற்கு வைத்தால் பொருத்தமாக இருக்கும்? காந்தியார், மகாத்மா, நம்ம வேற மற்ற விஷயங்கள் வேற, மகாத்மா காந்தி பெயரை மாற்றத்துக்கு நம்ம கிட்ட ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேண்டாமா திரு நாகராஜ்? தேச தந்தை தூய்மையை விரும்பியவர் மகாத்மா காந்தி. அவரை தூய்மையின் அடையாளமாக நாங்க காமிச்சு வச்சிருக்கிறோம். ஒற்றுமையை விரும்பியவர் சர்தார் வல்லபாய் படேல். மிகப்பெரிய சிலையை அமைத்து, அவரும் காங்கிரஸ்காரர் தான், மிகப்பெரிய ஒரு சிலையை அமைத்து அந்த சிலை மூலமாக அந்த தேசிய ஒற்றுமை தினமாக நம்ம அறிவிச்சிருக்கிறோம். எந்த தலைவரையும் பெயரை மாற்றுவதாக பாஜக புறக்கணித்து விட்டது என்று நீங்கள் சொல்ல முடியாதுங்க. அப்படி அல்ல. இதுல என்ன இருக்கும் இல்ல, அது ஒரு அரசு எடுக்கிற முடிவு தானே. ஏன் மாற்றுவதற்கு காரணம் நிச்சயமா இருக்கும். அந்த காரணம், அந்த உரிமை அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களித்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணத்தை நீங்க கேட்டுருந்தீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல இப்ப அதுல என்னன்னா, இந்த ஆர்குமெண்ட்ல ஒரு சிக்கல் என்ன வந்துன்னா திரு நாகராஜ், இப்ப மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, யாருமே மறுக்க முடியாது. மேண்டேட் இருக்கு, பிரதமருக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க எடுக்கிற முடிவுகள் எதையுமே நீங்க கேள்விக்கு உள்ளாக்க முடியாதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி நீங்க கேட்க முடியாது. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அவங்க அரசாங்கம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கர்நாடகால ஒரு கேள்வி கேட்க முடியாது, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கேள்வி கேட்க முடியாது. அப்படி இல்லையே. நாம என்ன கேட்கிறோம், மகாத்மா காந்தி கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லல. எங்களுக்கு என்று ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சிக்கு என்று அந்த கட்சி ஆளுகின்ற உங்கள் உரிமை, மாற்று கருத்து இல்ல, உங்கள் உரிமை, அரசாங்கத்தின் உரிமை. ஆனா மகாத்மா பேரை மாத்துறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு அவங்க கேட்கிறாங்கன்னா அதை சொல்றது சொல்லாத உங்க உரிமை. மீண்டும் நான் சொல்றேன், அதுக்கு காரணம் சொல்லலாம், இல்ல சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லலாம், அதுலயும் உங்க உரிமை. இல்ல, நான் தான் சொல்றீங்களே, இந்த திட்டத்தின் பெயரில் ஊழல் நடைபெறுகிறது, அது மகாத்மா காந்தியின் பெயர் அதிகம் அடிபடுகிறது, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், பேசலாம். என்ன உங்க மறுப்பு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. ஒண்ணு, ஓகே, இண்டிவிஜுவல் ஒர்க்கர்ஸுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அக்கவுண்ட் நம்பர், இந்த 3 ஒன்னா இருந்தால் மட்டுமே காசு போக முடியும். கோடீஸ்வரன் இதற்கு போகிறது என்று சொன்னால் ஒருவேளை சகோதரர் நாகராஜ் ஏதாவது பைபாஸ் பண்ணி இருந்தால் தான் ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீதான குற்றச்சாட்டு இதுவரைக்கும் இதில் ஏதும் இல்லை. ஆனால் இதற்கு நேர் மாறாக பால்வந்த் கபாட் என்ற குஜராத்தில் ஊராட்சி அமைச்சராக இருக்கக்கூடிய பச்சி கபாட் அவருடைய பையன் 70 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியதாக உங்களுடைய ஒன்றிய அரசு பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், நான் மற்றவருடைய கருத்தை கேட்டு வரேன்.